ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சென்னை பிங்க் மெட்ரோ நான் வந்து ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க. சம்பா கோணி துவையல், சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க, அதோட துவையல். நம்ம ஊர்ல கோணி மீன் சொல்லுவோம். இது வந்து பழைய கஞ்சிக்கு வச்சு படிக்க சூப்பரா இருக்கும். கஞ்சி அப்புறமா சேர்க்காத போல தூத்து பிடிக்காத கஞ்சியெல்லாம் வேண்டாம், சும்மா கிழங்கு என்ன தம்பி, காய்கறியில செய்யற மாதிரி சூப்பர் தம்பி, நல்லா பண்ணுங்க. தோல் மாதிரி பார்த்து மனதை தேத்திக்கிறேன். சப்படி எப்போ பார்க்கலாம் தகராறு நகரம் போடுது. வட்டி மீன் நல்லா இருக்கும், சாலை மீன் நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்ட மாதிரியே ஆமா, வேக வச்சு முள் எடுக்கணும். முள் எடுத்து அப்புறம் மஞ்சள் சின்னதான் சொல்றது ஸ்பெஷல். சத்துக்கெல்லாம் இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இதா சிப்பி ஃப்ரை, அதுவும் நான் கொண்டு வந்தது நெத்திலி கருவாடு தொக்கு. சார் கனவா மீன் புட்டு இருக்கு சார். கனவா மீன் கொடுத்துருக்கீங்க, பார்த்தேன் என்ன இருக்கு கனவா மீன் புட்டு. நான் தோணுது எனக்கு வந்து இந்த மடவி மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, மடவி கிடைக்கிறது கூட அது வந்து சரியா இருக்கும்போது அதுல இருந்து இருக்கிற அந்த மாதிரியான விஷயம் எனக்கு. ஏன்னா மீன் அதுலயுமே ஒரு சில மீன்களோட செனை வந்து நல்ல சாப்பிட பார்த்தாட்டா ஒரு தடவை குழம்புல போட்டீங்கன்னா சாதாரண முட்டை மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப வயதான மட்டுமே தெரிஞ்ச ஒரு மீனா மீனோட வந்து கட் பண்ணி இது வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ட்ரெடிஷன்ஸுமே அழிஞ்சு போகுது. சங்க இலக்கியங்கள்லேயே மீன் பேசிட்டு இருக்கோம். இன்னி வரைக்குமே சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற மீன் ப்ரிப்பரேஷன் கூட இன்னி வரைக்குமே பண்றோம். ஏன்னா சங்க இலக்கியம் கூட நீங்க சொன்ன அந்த புளி இருக்குல்ல, புளிய வச்சு மீன் குழம்பு செய்யறதுங்கிறது அப்பையிலேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கு. வவ்வால் நம்ம பேரும், ஆனா வாவல் அப்படின்னு சொல்லும்போது வாவல் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பா இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன வேளா அப்படிங்கிறது போட்டு மீன், போட்டுச்சுரா அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த தொடர்ச்சி இப்போ வரைக்கும் வருதோ
அந்த மொழியோடு சேர்ந்து மீன் சமைத்தல், மீன் சமைத்து ருசித்து சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய மனிதகுல வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன் வந்து மிகப்பெரிய பங்கு. அந்த உணவு தான் வந்து மூளை வளர்ச்சிக்கு வந்து அதிகமான வந்தோம் அப்படிங்கறதுல இருந்து நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் பிற்காலத்துல மீனுடைய பங்கு அதிகம். தமிழர்கள்ல இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து 2வது கடல் வளத்தை வந்து அதை சார்ந்து அந்த மீன் வளத்தை சாப்பிடுவேன். யூடியூப்ல கூட நான் போட்டு விடுவேன். அரிசியை பார்க்க வேண்டாம். என்கிட்டதான் இருந்துச்சு. தூக்கி அந்த ரூம்ல வைக்கிறது. அந்த சின்ன அரிசி காலையில அந்த வயலுக்குலாம் அரிசி கொடுத்தாங்க. இது நீட்டரிசி. இது நீட்டரிசி. அந்த வயலுக்கு பச்சரிசி வேணா குத்துது, கொஞ்சோண்டு குத்துது வச்சுக்கோ. பச்சரிசி புழு வச்சிடும், புழுங்கல் அரிசி புழு வைக்க அரிசி கட்டில. இப்போ உள்ள அரிசி நல்லா இருக்கு. சிவா வா சாப்பிட வரலாம். பழைய பச்சரிசி மாவு. இது என்ன பின்னம் குத்திருக்காங்க? காக்கா இந்த அறிவாங்க கஷ்டமா இல்ல அந்த பொண்ணு சென்னை கடற்கரை அவன் டாக்டர் தானே. திருவண்ணாமலை ஃபாஸ்ட் என்னோட வீடியோ வந்து திருவண்ணாமலை ஃபாஸ்ட்டு ஜனகராஜ் இல்ல அது அவன் போற பார்த்தாரு. ஆமா இல்ல கருத்தம்மா மாமா கைது வரியா? உள்ள வினோருக்கு மீது 4 கொலை முயற்சி, கஞ்சா இப்படி 21 வழக்குகள். போலீஸ் விசாரித்து பொதுமக்கள் உள்ள வினோருக்கு எந்த இடத்துல பிள்ளை இருக்க
அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது பெரிய தட்டை வைக்கல யாருக்கு செந்தில் பெரிய தட்டு நம்ம வீடு வந்து ஃபர்ஸ்ட் டைம்